நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியை நீங்கள் மிக விரைவில் பார்த்திருப்பீர்கள். அமைச்சரவை மாற்றம் தொடர்பிலே ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த அமைச்சரவை மாற்றம் ஏன் நடந்தது, அதற்கு பின்னால் யார் இருந்தது, எந்த நாடு இருந்தது என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிமல் ரத்நாயக்க என்ற ஒருவர் அண்மையிலே அதிகமாக பேசப்பட்டவர். 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் உங்களுக்கு தெரிந்த விடயம். அதிலே பிமல் ரத்நாயக்க அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் என்ற ஒரு விடயமும் தெரிந்த விடயம். இன்னொருவர் விமர்சிக்கப்பட்டார், காட்டிக் கொடுத்தவர், அவருடைய குடும்பமே காட்டிக் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இளங்குமரன் அர்ச்சுனா விமர்சித்திருந்தார். இளங்குமரன் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கடந்த காலங்களிலே ஒரு அரசியல் ஒரு விவேகமற்ற ஒருவர் இளங்குமரன் என்று சொல்லியிருந்தேன். அவர் அர்ச்சுனாவை காட்டிக் கொடுத்தவர் என்று சொன்னார். அப்போ அர்ச்சுனா 323 கொள்கலன்களே விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட கொள்கலன்களும் இருந்ததாக என்று சொல்லி விளைத்து சொன்னதை அடிப்படையாக வைத்து தான் அர்ச்சுனாவை காட்டிக் கொடுத்ததாக சொன்னார். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க காட்டிக் கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க மாத்திரமல்ல, அவருடைய அரசாங்கம் காட்டிக் கொடுத்திருக்கிறது. மேற்சொன்ன இளங்குமரன் சொன்ன விவகாரத்தோடு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் காட்டிக் கொடுத்தது மாத்திரமல்ல, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்திருக்கிறது பிமலை. இந்த விவகாரங்கள் மிக முக்கியமான விவகாரம் நண்பர்களே. பிமல் ரத்நாயக்க என்பவர் சிவில் துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள், துறைமுகங்கள் அமைச்சராக இருந்தவர் கடந்த காலங்களிலே. அவர் ஒரு முக்கியஸ்தராக ஜேவிபி என்று சொன்னாலும் சரி, என்பிபி என்று சொன்னாலும் சரி. அது உங்களுக்கு தெரியும். என்பிபி என்பது அதாவது மக்கள் விடுதலை முன்னணி தான் அதனுடைய ஆரம்ப கட்சி, தாய் கட்சி. அதிலிருந்து தான் தேசிய மக்கள் சக்தி வந்தது. அப்போ இரண்டு கட்சிகளும் முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய என்பிபியின் ஜேவிபியின் பிமல் ரத்நாயக்க சிவில் விமான சேவைகள், துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர். அவர் அமைச்சராக இருந்த பொழுது இந்தியாவோடு பகைத்து கொண்டார். அதே போல் இன்னொரு விடயம், இரண்டு விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று அந்த இந்தியாவோடு பகைத்து கொண்ட விடயம், மற்ற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 323 கொள்கலன்கள். அதெல்லாம் அர்ச்சுனா சொன்ன விடயத்துக்கு தான் தூக்கி இப்படி இளங்குமரன் காட்டி கொடுத்தேன்னு சொன்னேன். இப்போ அனுரகுமாரை காட்டி கொடுத்துருக்கிறாரே, இளங்குமரங்க முகத்தை கொண்டு வச்சிருக்காருன்னு தெரியல. அப்போ என்ன காட்டி கொடுத்த விடயம் என்னவென்று பார்க்கலாம்னு சொன்னால், முதலாவது நண்பர்களே, பிமல் ரத்நாயக்க மீது குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது, சுங்கத்தினுடைய பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டது. அப்போ இதற்கு பின்புக்கு என்ன நடந்தது என்ற விடயம் இன்றும் மட்டும் தெரியாது. அந்த 323 கொள்கலன்கள் தான் உங்களுக்கு தெரியும். அண்மை இந்த குஸ் போதைப் பொருளெல்லாம் கைப்பற்றப்பட்ட விவகாரங்களில் இந்த கொள்கலன்களும் இருந்திருக்கலாம் என்று பேசப்படுது. அது இன்னும் மட்டும் உறுதிப்படுத்தப்படையில். ஆனால் ஏன் இந்த 323 கொள்கலன்களை பிமல் ரத்நாயக்க அனுமதியின்றி தன்னுடைய தலையீட்டிலே விடுவித்தார் என்ற கேள்வி இன்று வரை இருக்கிறது. அரசாங்கத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்ற விடயம் இதன் மூலம் அம்பலப்பட்டிருக்கிறது. அப்போ பிமல் ரத்நாயக்கால குற்றச்சாட்டு இல்லாட்டி ஏன் துறைமுகங்கள் அதே போல் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல்கிட்ட தூக்கி அனுரகுமாரை பறித்தெடுக்கப்பட்ட கேள்வி இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரவை மாற்றம் நடந்தது. இந்த அமைச்சரவை மாற்றம் விசேடமாக பிமல் ரத்நாயக்கிட்ட அமைச்சர் தூக்கி பறிக்கிறது தான் செய்யப்பட்டது. ஏன் அப்படி அவசரமாக பறிக்க வேண்டும்? 323 கொள்கலன்கள் விவகாரம். அது அரசாங்கங்கள், அர்ச்சுனா போன்ற பல்வேறுபட்ட நபர்கள் விமர்சித்ததுக்காக இந்த அனுர பரீட்சை எடுக்கலை. ஆனால் அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் பரீட்சை எடுக்கலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று பலாலி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசந்துறை துறைமுகமும் அதே போல் பலாலி விமானப்படைத்தளம், அதாவது விமானப்படைத்தளம் என்று சொல்வதை விட பலாலி சர்வதேச விமான நிலையம் என்று சொல்லலாம். சர்வதேச விமான நிலையத்தையும் அதே போல் காங்கேசந்துறை துறைமுகம் அபிவிருத்தி தொடர்பிலே மிக அண்மையிலே இந்திய அரசாங்கம் பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்தது. காங்கேசந்துறை துறைமுகத்தை, அதே போல் பலாலி அங்கு காணப்படுகின்ற துறைமுகம், அதே போல் பலாலி விமான நிலையம், அந்த இரண்டு விடயங்களையும் அபிவிருத்தி செய்வதன் வாயிலாக இந்தியா பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் அந்த விடயங்கள் தொடர்பிலே எந்த ஒரு அபிவிருத்தியையும் எந்த ஒரு முயற்சியையும் பிமல் ரத்நாயக்க செய்யவில்லை. கடந்த காலங்களிலே இந்திய உயர்ஸ்தானிகள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்களும் இது குறித்து அழைத்து பேசியிருந்தார்கள். அதே நேரம் இப்பொழுது மிக அண்மையிலே பிமல் ரத்நாயக்காவை அழைத்து பேசுவதற்கான மிக ஒரு முயற்சியை இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் முயற்சி எடுத்திருந்தது. ஆனால் அதற்கு பிமல் ரத்நாயக்க செவிசாய்க்கவில்லை. சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்கள் ஒரு நேரத்தை கேட்டிருந்தார்கள். இந்திய உயர்ஸ்தானிகர் பிமல் ரத்நாயக்கோட நேரத்தை கேட்டார்கள், இது பற்றி உரையாடுவோம் வாருங்கள் என்று சொல்லி. எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை பிமல் ரத்நாயக்க.
பிமல் ரத்நாயக்க அதே போல் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்கள் இன்னும் தாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆட்கள் போல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், நான் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறேன், சர்வதேச நாடுகளில் தலையீடு இல்லாமல் ஒரு நாட்டின் ஆட்சி இருக்காது. அதாவது இந்த 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் தேர்தல் இடம்பெற்றது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் இந்தியா அனுரகுமாரை அழைத்து கயத்திருந்தது. இது நான் பல்வேறுபட்ட காணொலிகளை சொல்லியிருந்தேன். அப்போ இந்தியா மிக சாதுரியமாக அனுரவின் வெற்றியை கணித்திருந்தது, முக்கியமாக கணித்திருந்தது என்று சொல்லலாம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள இந்தியாண்ட பலாலி விமான நிலையத்திற்கும் காங்கிரஸ் துறைமுக அபிவிருத்திக்கும் எந்த ஒரு எத்தனத்தையும் எந்த ஒரு முயற்சியையும் பிமல் ரத்நாயக்க செய்ய இல்லை. அதால் இந்தியா கடும் கோபம் வந்துட்டு. அப்போ இதுரவில் அனுகுமார திசாநாயக்கோட கதைச்சி அடிப்படையில் பிமல்கிட்ட அவசரமாக ஒரு காரணம் 323 கொள்கலன் அவரை பறிச்சு எடுக்கிறதுக்கு சாட்டு இருக்குது. இந்த சாட்டை வச்சு டிரெக்டாக பறிக்கலாம். ஏண்டா இந்தியாவுக்கு சார்பாக இந்தியா சொன்ன வேலைகளை செய்யலன்னு சொல்லி பறிச்சு எடுக்கலாம். ஏன்னா பிமல் லேசுப்பட்ட ஆள் இல்லை, சாதாரண இளங்குமரன் போன்ற ஆக்கள் இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள பறிச்சு எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அர்ச்சுனா காட்டி கொடுத்தேன்னு சொன்னார் தானே. இப்போ 323 கொள்கலன் விவகாரத்தில் அனுகுமாரை காட்டி கொடுத்துட்டார் தண்ட அமைச்சரை. அப்போ இளங்குமரன் எங்கே போய் மூத்த வைக்க போகிறார்? இதோட வாய் துறக்கல் இளங்குமரன், ராஜீவன் வாய் துறக்கல்ல, பவானந்த ராஜா வாய் துறக்கல்ல, சந்திரசேகர் வாய் துறக்கல்ல. இது ஒரு விடயம் சரிதான் நண்பர்களே. இந்த விடயம் இடம்பெறுகின்ற பொழுது, இப்படி ஒரு விடயம் இருந்த பொழுது, இந்த விடயங்கள் இப்பொழுது அவர்கிட்ட தான் வச்சு பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. இந்த விடயங்களை பார்க்கக்குள்ள விளங்கணும், இந்த அரசாங்கக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்னொரு விஷயம், பிரதமர் பதவி கூட மாற்றப்படலாம் என்று பேசப்பட்டது. ஆனால் பொறுமையாக அனுரகுமார காத்திருக்கிறார். அதே நேரம் திரைவரவில் பல்வேறுபட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இந்த அரசாங்கத்துக்குள்ள கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் அதை நம்புகிறோமோ நம்பலையோ இருக்குது. ஏன்னா என்பிபி ஜேவிபி இந்த 2 கட்சிகளுக்கு இடையில உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னால், ஜேவிபியில் டில்வின் சில்வா இருக்கிறார், எந்த ஒரு பதவியிலையும் இல்லை. ஜேவிபின்ற முக்கியமான பொதுச்செயலாளர் பதவி. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா, சீனா அவரோட பல்வேறுபட்ட நாடுகளின் தலைவர்களை கதைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் அரசாங்கத்துக்கு மிக ஆலோசனை வழங்கக்கூடியவராக டில்வின் சில்வா இருக்கிறார். அப்போ டில்வின் சில்வா சொல்கிற விஷயங்கள், டில்வின் சில்வா நடக்க போகிற விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். டில்வின் சில்வா சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை, நல்ல மண்டகாய். அப்போ அவர் சொல்கிற விடயங்களை இவர்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு செய்யக்குள்ள கொஞ்சம் முரண்பாடுகள் வருது. எப்போவுமே நண்பர்களே, அரசாங்கத்தில் இருந்து கொண்டு நேர்மையாக ஒரே ரூட்டில் செய்யலாம்னா செய்ய இயலாது. ஒரு அபிவிருத்தி எந்த வேலையும் செய்யக்குள்ள ஒரு குனிஞ்சி நசிஞ்சு தான் வேலை செய்யலாம். நாங்கள் ஒரு அரசாங்கம் நாங்கள் ஒரு நிலைவரான அமெரிக்கான அரசாங்கம் போல இல்லை. நாங்கள் ஒரு சின்ன ஒரு நாடு. எங்களுக்கு இங்கிருந்து பார்க்கக்கூடாது பெரிய நாடு போல் இலங்கை இருக்குது. ஆனால் இலங்கை ஒரு சின்ன நாடு. ஆனால் நாங்கள் பல்வேறுபட்ட நாடுகள்டையும் அரவணைப்போடு தான் பயணிக்க வேண்டி கிடக்கு. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள நாங்கள் பார்க்கலாம் மிக தெளிவாக இந்த விடயங்களோடு நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது, இந்த அரசாங்கங்கள் செய்கின்ற வேலைகளை, இந்த அரசாங்கம் செய்கின்ற வேலைகள் சரிதானா என்று சொல்லி இவர்கள் உயிர்த்தறிய வேண்டும், யோசித்து மீள் பரிசீலித்து வேலைகளை செய்ய வேண்டும். இப்போ அர்ச்சுனா சொன்னார் என்று சொல்லி பல்வேறு நபர்களும் பேசினார்கள். இப்பொழுது இளங்குமரனோட பல்வேரோட வாய் மூடிட்டாங்க. ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அனுரகுமாரை காட்டி கொடுத்துட்டார். வேறு வழி இல்லை. ஏன்டா 323 கொள்கலன் தொடர்பில் இவர்கள் நியாயம் என்று சொன்னால் எப்போவே ஒரு 15 தூக்கியிருக்கணும். ஆனால் பிமல 15 தூக்க வக்கில்லாமல் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். இது சரிவிலைகள் மக்கள் தான் சொல்ல வேண்டும். இதில் நடந்த விஷயங்கள் உண்மையாகவே மேலும் அதிகமான விடயங்கள் நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இந்த செய்திகள் வந்திருக்குது. வீரகேசியில் கூட ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் இந்த பிமல்ட விஷயம் பகிரங்கமாக எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் வீரகேசரி மாத்திரமல்ல பல்வேறுபட்ட ஊடகங்களில் வந்திருக்குது. நீங்கள் இந்த விஷயங்களை வேண்டாம் தேடி பார்க்கலாம். அப்போ இதுதான் உண்மையான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. எனவே இதுரவிலே இந்த அரசாங்கம் தங்களை மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை கடுமையான மோசமாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அரசாங்கம் செய்யும் நல்ல வேலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு ஜீவன் தொண்டமான்லாம் இப்போ பேசுகிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீவன் தொண்டமான் மலையகத்தில் அவங்க வீடு இன்னும் கட்டி முடிக்கல, வீட்டு உரிமை பத்திரங்களை கொடுத்துருக்காங்க. இவர் சொல்கிறார் வீடு கொடுக்காம வீட்டு உரிமை கொடுக்குறீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்லி. இது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் ஒரு எத்தனத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டுரிமை பத்திரம் கொடுத்த அனைவருக்கும் வீடு வராட்டி நீங்கள் விமர்சிங்க. ஒரு விஷயம் நடக்கக்கூட நல்லது கெட்டதுகளை நாங்கள் விமர்சிக்கலாம், பேசலாம், இல்லை என்று இல்லை. ஆனால் பிழையானவற்றை சுட்டி காட்டத்தான் வேணும். அப்போ இந்த இடத்துல பார்க்கக்குள்ள பிமல் கடந்த 323 கொள்கை விவகாரத்தில் தவறளித்தார். யார் நீங்கள் அமைச்சரோ நான் அமைச்சராக இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும். எனவே கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி கொண்டு வெள்ளையடித்து வந்தவர்கள் பிமல் போன்றவர்கள் கொள்கலன்கள் விவரத்தில் தலையிட்டது என்பது குற்றச்சாட்டு, பகிரங்க குற்றச்சாட்டு என்று சொன்னால் ஒரு கொள்கலன் வரக்குள்ள அது முறையாகத்தான் வர வேணும்.
அப்போ ஒரு கொள்கலன் இல்லை, 2 கொள்கலன் இல்லை, 1 கொள்கலன்னாலும் பிள்ளை தான். 323 கொள்கலன். இப்பொழுது அர்ச்சுனா காட்டி கொடுத்தோன்னு சொன்ன இளங்குமரன் எங்கே முகத்தை வச்சுட்டாருன்னு தெரியல. பாப்போம். அரசியலில் வந்து நண்பர்களே சரியாக சிந்தித்து பேச வேண்டும், சிந்தித்து உரையாட வேண்டும், சிந்தித்து விமர்சிக்க வேண்டும். தொடர்ச்சியாக பேசுவோம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.